ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் டு சுஜி சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு எபிசோட் 24 பார்க்கலாம். எபிசோட் முடிச்சுப்பாங்க. நைன்டெயில் ஃபாக்ஸோட அண்ணன் தலையில் வந்து புல்லட் படுற மாதிரி வந்திருக்கும். அந்த புல்லட் வந்து நைன்டெயில் ஃபாக்ஸ் வந்து வாங்கிக்கிடுதா. இவனுக்கு வந்து ஷாக்கில் மயக்கம் போட்டு விழுந்துருதான் அவங்க அண்ணன். இப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹெட், அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கும்போது இவன் மட்டும் தான் உயிரோடு இருக்கான். இவனால் எந்திரிக்க முடியாமல் படுத்திருக்கான். அப்போ 2 பேரை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி அவனை தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் தூக்கி விட்டதுக்கப்புறம் சொல்கிறான், நான் மட்டும் தான் உயிரோட இருக்கேன், அதனால் நம்பவே முடியல. நம்ம வந்து பேட்டில் வின் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேட்குறான். அதுக்கு அவனும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஷாவை வந்து அவன் இடத்துல இருக்கான். அப்போ அவன் ஜென்ரல் வந்துட்டு இந்த மாதிரி நைன்டெயில் ஃபாக்ஸை வந்து லீமிங் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அதுக்கடுத்து ஷாபாய் சொல்கிறான், லீமிங் வந்து இனிமேல் என்னை நம்ப மாட்டா. அதுவும் இல்லாமல் அவள் வந்து நைன்டெயில் ஃபாக்ஸ் கிட்டேயே போகக்கூடாது அப்படின்னு என்னை சொல்லியிருக்கா. நைன்டெயில் ஃபாக்ஸை வந்து லீமிங் காப்பாற்றணும்னு நினைக்கிறா. ஜென்ரல் சொல்கிறான், அப்போ நம்ம லீமிங்கை வந்து எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாலும் நம்ம நைன்டெயில் ஃபாக்ஸையுமே கண்டுபிடிச்சிடலாம். நான் உடனே இப்போ என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுதான். இப்போ லீமிங் நைன்டெயில் ஃபாக்ஸும் கட்டுறாங்க. நைன்டெயில் ஃபாக்ஸ் மேலே புல்லட் படுற மாதிரி வந்திருக்கும். அதை வந்து லீமிங்க்கு இப்போ காப்பாற்றி கேட்டுட்ருக்கா, இப்போ உனக்கு பரவாயில்லையா, உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்குறா. அதை கேட்டோடனே அவள் ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. லீமிங் சொல்கிறா, நீ எதுக்கு நான் சொல்கிறத கேட்கவே மாட்டக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்து அவள், இல்லை நான் வந்து கேட்பேன் தான், ஆனால் வந்து எப்படி அவரை காப்பாற்றாம என்னால் இருக்க முடியும். இன்னைக்கு முன்னாடி அந்த புல்லட் அவர் மேலே பட்டுருந்துச்சுன்னா அவரோட எழுந்திருக்க மாட்டார். வாரில் வந்து சண்டை போடணுங்கிறது வந்து அவரோட டிஸ்டினியாக இருக்கும். நீ வந்து எதையும் நினச்சி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதை கேட்டோடனே அவள் சொல்கிறா, இல்லை எனக்கு வந்து புரியல, நான் எப்படி வந்து அவர் சாகிறத பார்த்துட்டு இருக்க முடியும், என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது. லீமிங் வந்து நைன்டெயில் ஃபாக்ஸ் கிட்ட உட்காந்து சொல்கிறா, நானும் ஒன்னே மாதிரி தான் சின்ன வயசில் இருந்தேன். நான் ஹியூமனாக மாதிரி 1000 இயர்ஸ் ஆச்சு. 1000 இயர்ஸில் நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தேன். ஆனால் நான் எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சதில்ல அப்போ வந்து எந்த கன்ஃபியூஷன், அதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. மேலே வந்து அப்போ ஒரு வவால் வந்து பறக்குது. அதை பார்த்தோன்னே லீமிங் வந்து அவளை மறைக்கிறா. அப்போ அவள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு லீமிங் சொல்கிறா, இந்த மாதிரி வவால்கள் வந்து நீ தேடிட்டு இருக்கு, நீ வந்து பத்திரமா இருந்துக்கோ. அப்படி வவால் வந்து நீ கண்டுபிடிச்சிட்டுனா நீ கண்டிப்பாக இறந்துருவ. சரி நீ கவலைப்படாத, எப்படியாவது நான் வந்து உன்னைய ப்ரொடெக்ட் பண்ணுவேன், ஓகேவா? சரி வா நம்ம 2 பேரும் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீமிங் கூப்பிட்டு போறா. அவன் நைட்டு அசந்து தூங்கிடுறா காட்டுக்கு நடுவுலயே. அப்போ பார்த்தோம்னா இந்த நைன்டெயில் ஃபாக்ஸ் வந்து காணும். அவள் தேடுறா, எங்கே போனான்னு சொல்லிட்டு கத்தி கத்தி தேடுறா. ஆனால் பக்கத்தில் வந்து நைன்டெயில் ஃபாக்ஸ் இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ அந்த இடத்துக்கு கிரீன் கேண்டிமன் வரா. கிரீன் கேண்டிமன் பார்த்தோன்னே லீமிங் கேட்குறா, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதான் சொல்கிறா, நான் வந்து நைன்டெயில் ஃபாக்ஸை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது இந்த நைன்டெயில் ஃபாக்ஸ் வந்து பார்த்துக்கோ சொல்லிட்டு நீங்கள் அனுப்பி வச்சாங்க. எதுக்கான இப்போ ஷாவுபாய் வந்து நைன்டெயில் ஃபாக்ஸ் தான் தேடிட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஹார்ட் ப்ரோக்கனில் இருப்பீங்களா, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி வந்து இங்கே நீங்கள் அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. லிவிங்கும் அப்படியா, சரி ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்ப பார்க்குறா. நீ அவள் கையை பிடிச்சி நிப்பாட்டிட்டு, இந்த மாதிரி நீங்கள் போகாதீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்களுக்கான தான் வந்து ஷாவுபாயை ஜின் வந்து கொல்லாமல் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இன்னுமா தெரியல யார் கெட்டவங்க யார் நல்லவங்கன்னு. அதுவும் இல்லாமல் நீங்கள் தான் ஷாவுபாயை சீரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கீங்க. ஷாவுபாயை வந்து ஜின்னை எப்போனாலும் கஷ்டப்படுத்தலாம். நான் உங்களுக்காண்டி ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுங்க எதுனாலுமே. இப்போ அங்கே லேன் வந்துட்டு சொல்கிறான், நீங்கள் எங்கே இருக்கீங்க, சரி லிட்டில் ஃபாக்ஸ் எங்கே போனா, லிட்டில் ஃபாக்ஸ்னா நைன்டெயில் ஃபாக்ஸ் தான், அவள் இவ்வளோ நேரம் என் கூட தான் இருந்தான், ஆனால் இப்போ எஞ்சி பார்க்கும்போது அவளை காணும், அவள் வந்து ஒரு வேளை ஷாவுபாயால் கடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேன் சொல்கிறான். அதை கேட்டோடனே வந்து லீமிங் அங்கேருந்து உடனே கிளம்பிடுதா. அந்த சோல்ஜர்ஸ் அதுவும் இல்லாமல் நைன்டெயில் ஃபாக்ஸோட அண்ணனை காட்டுறாங்க. இப்போ அவங்கெல்லாம் விருந்தமாக ரெடி பண்ணி வந்து சாப்பிட்றதுக்காண்டி இருக்காங்க. அப்போ அந்த ஹெட் வந்துட்டு சொல்கிறா, நம்மளோட வெற்றி வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சதில்ல, எல்லாமே உங்களோடனால தான் கிடச்சிச்சு, உங்களோட கஷ்டம் உங்களோட உழைப்புனால தான் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு. அதனால் நம்மளுக்காண்டி வந்து நிறைய பிரதர்ஸ் வந்து உயிரையே விட்டுருக்காங்க. நான் அவங்களும் வந்து சொல்ல மறக்கக்கூடாது, அவங்களும் வந்து வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க நம்மளுக்காண்டி, அவங்கள நம்ம வந்து எப்போதுமே மறக்கக்கூடாது. இந்த ஹெட் வந்து இறந்தவங்களுக்காண்டி வந்து ஒரு கப் ஒயினை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை வந்து கீழே ஊற்றுறான். அந்த ஹெட் வந்து நைன்டெயில் ஃபாக்ஸோட அண்ணனை கூப்பிடவுமே அவன் வாட்டில் அமைதியாக இருக்கான். எதுனா அவன் எதோ யோசிச்சுட்டு இருக்கான். பக்கத்தில் உட்காந்து தான் கூப்பிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி அவங்க கூப்பிடுறாங்க அப்படிங்கும்போது தான், என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ மட்டும் தான் இந்த ஸ்குவாட்லேயே வந்து சர்வைவ் ஆயிருக்க, நீ வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுத்துட்ட, நீ பார்க்க வீக்காகவும் இருக்கு, அதுவும் இல்லாமல் உன்னால் முடியாதுன்னு நான் நினச்சேன், அதுவும் இல்லாமல் இந்த ஹெட் வந்து அவனை லீடருங்கிற போஸ்டிங்க்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு வந்து பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது, உன்னால் கண்டிப்பாக எதுனாலும் சாதிக்க முடியும், நீ வந்து எங்கள் கூடவே இரு, எங்களை விட்டு நீ எங்கேயுமே போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி நீங்களாம் ஒயின் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க, நான் வந்து இந்த இடத்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ மார்னிங் விடிஞ்சிட்டு அவன் காலைல எழுந்துச்சி வெளியே எழுந்துச்சி பார்க்கும்போது நைன்டெயில் ஃபாக்ஸ் இருக்கா. நைன்டெயில் ஃபாக்ஸ் வந்து கூப்பிடுறான் அவங்க அண்ணனை. அவங்க 2 பேரும் பார்த்தோன்னே வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிடுறாங்க.
அவன் வந்து கேட்குறான், "நீ எதுக்காண்டி இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் வந்து உங்கள எப்படியோ கண்டுபிடிச்சுட்டேன். பார்க்கறதுக்காண்டி தான் கஷ்டப்பட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. யாருமே இல்லாத இடத்துக்கு போயிட்டு சொல்றா, தெரியுமா, நான் வந்து இப்போ ரீசெண்டா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் தெரியுமா? அந்த வார் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. நான் வந்து இந்த வார்ல இறந்தே போயிருப்பேன். ஆனா எப்படியோ ஏதோ ஒரு புண்ணியத்தினால வந்து பொழைச்சுக்கிட்டேன் நானு." அத கேட்டதுமே அவ சொல்றா, "எனக்கு தெரியும். எனக்கு என்ன நடந்துச்சு எல்லாமே தெரியும். இப்ப நம்ம வந்து வீட்டுக்கு போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. அத கேட்டதுமே அவன், "இல்ல என்னால வர முடியாது. இப்ப நான் வந்து ஒரு சோல்ஜர். நான் வந்து நெறைய பேர காப்பாத்தணும்." அத கேட்டதுமே அவ ஒரு மாரி சோகமாகுறா. அத பார்த்தோனே அவன் கேட்குறான், "நீ எதுக்காண்டி இப்ப கஷ்டப்படுற? நீ எதுவும் சாப்பிடலையா? சரி வா நான் உனக்காண்டி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறேன்." அப்படின்னு சொல்றா. அதுக்கு வந்து அவ, "இல்ல எனக்கு வேண்டாம். நான் வந்து உன்னைய ரொம்ப மிஸ் பண்றேன்." அப்படின்னு சொல்றா. அத கேட்டவுடனே அவனுக்கும் கண்ணு கலங்குது. அவன் சொல்றான், "என்னைய மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்றான். நான் வந்து ரொம்ப லக்கி தான். நான் வந்து இப்போ லீடராவும் ப்ரொமோட் ஆயிட்டேன். அதுவும் இல்லாம என்ட்ட இப்போ காசு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கையில காசு குடுக்குறான். அவ சொல்றா, "எனக்கு வந்து காசெல்லாம் வேண்டாம். எனக்கு வந்து நான் ரொம்ப ஒண்ணா இருந்தா மட்டும் போதும்" அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன் 98 ஃபாக்ஸ், "நீ வந்து கவலைப்படாத. நான் வந்து உயிரோட தான் இருப்பேன். எல்லாமே எனக்கு நெறைய ஆசை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அத கேட்டோனே 98 ஃபாக்ஸ், "அப்படி என்ன ஆசை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அதுக்கு அவன் சொல்றான், "நம்ம 2 பேரும் இந்த மாரி கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டாம். நம்ம நெறைய சாப்பிடலாம். அது இல்லாம என்ட்ட வந்து நெறைய காசு இருக்கும். நம்ம அதனால வந்து சிட்டில ஒரு புது வீடும் வாங்கலாம். நம்ம வந்து ஹேப்பியா இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளால மேரேஜ் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க வந்து நெனச்சிருக்கலாம், என்னடா அண்ணன்னு சொல்றா, மேரேஜ்ன்னு சொல்றாளேன்ட்டு. ஏன்னா அண்ணங்கிறது வந்து அவங்க கூட பிறந்த அண்ணன் கிடையாது. இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் வந்து அண்ணன், தங்கச்சியா தான் பழகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயே வந்து லவ் எல்லாம் வந்து இப்போ மேரேஜ் இப்ப தான் கன்ஃபர்ஸ் பண்றாங்க 2 பேருமே. அங்க கேம்ப்ல வந்து எல்லாரும் வாங்க அசெம்பிள் ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே, சரி நான் இப்ப கிளம்பணும் லேட் ஆயிட்டு. நான் வந்து கண்டிப்பா சேஃபா வந்து ரிட்டர்ன் ஆயிருவேன். நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கணத்துல கிஸ் பண்ணிட்டு எனக்காண்டி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிருதான். இங்க ரீமின் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே நைட்டாவே ஆயிட்டு. அவ இன்னுமே நைட் டெயில் ஃபாக்ஸ் டீமன தான் தேடிட்டு இருக்கா. அங்க அந்த புதருக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்கு. அவளும் என்னன்னு பார்க்கும்போது மேல ஏதோ பறக்குற மாரி இருக்கு. அவளும் என்னன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறா. பார்த்தா வந்து ஒரு குகைக்குள்ள போய் அது வந்து உள்ள போயிருது. அவ உள்ள வந்த பாதையில வந்து யாரோ பேரியர் போட்டு வந்து லாக் பண்ணிட்டாங்க. அவ உள்ளயே மாட்டிக்கிட்டா. இப்ப இந்த கேம்ப காட்டுறேன். கேம்ப்ல இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து கிளம்புறாங்க வெளிய எங்கேயோ. இதெல்லாம் வந்து ஒரு முக்குல நின்னு நைன்டீன் ஃபாக்ஸ் வந்து சோகமா பார்த்துட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு வந்து லேனும் அந்த கிரீன் கலர் டீமனும் வராங்க. 98 ஃபாக்ஸ் வந்து சரி நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போலாம்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டா லேனும் அந்த கிரீன் கலர் டீமன் வந்து வலைய மறைச்சு கேட்குறாங்க இந்த மாதிரி, "நீ எங்க போற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ சொல்றா, "உங்களுக்கு வந்து என்னோட எசன்ஸ் வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து அவன், "இல்ல நாங்க வந்து அவ்வளவு மோசமானவங்கலாம் கிடையாது. எனக்கு வந்து உங்களோட எசன்ஸ்லாம் தேவையில்ல." சரி அப்பனா சரி நான் வந்து போறேன். என்னைய வந்து யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வராதீங்க. அப்ப அந்த கிரீன் கலர் டீமன் வந்து கைய பிடிச்சு, "நான் வந்து உன்ன இங்கேருந்து போக சொல்லவே இல்லையே. நீ எங்க போற?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. "நாங்க 2 பேரும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்காண்டி தான் வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு லேன் சொல்றா. அத கேட்டோனே அவ சொல்றா, "இல்ல நான் வந்து அவர காப்பாத்த போணும். அவர் இப்போ வார்க்கு போறாரு. அவருக்கு எதுனாலும் ஆகலாம். அவன் வந்து ஒரு மனுஷன். அவனுக்கு வந்து உன்னோட உதவிலாம் தேவையில்ல. பேட்டில் ஃபீல்ட்ல வந்து சாகணும், இல்ல உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அவர் தலையெழுத்துல தான் இருக்கு." அதுக்கு அந்த 98 ஃபாக்ஸும், எனக்கு வந்து 9 டெய்ல்ஸ் இருக்கு" அப்படின்னு சொல்றா. "இல்ல எனக்கு இப்ப 8 டெய்ல்ஸ் தான் இருக்கு. ஈஸியா சாகவும் மாட்டேன். எனக்கு 8 டெய்ல் இருக்குல" அப்படின்னு சொல்றா. அத கேட்டோனே லேன், "ஒரு நிமிஷம் நிப்பாட்டு. உனக்கு எப்படி 9 டெய்ல் தானே இருக்கு. எப்படி 8 டெய்ல் இருக்கு? நீ வந்து அப்ப அவன காப்பாத்திருக்க ஒரு தடவ அப்படிதானே? பேட்டில் ஃபீல்ட்ல வந்து குண்டு எப்படினாலும் வரலாம். யார் எப்படினாலும் ஷூட் பண்ணலாம். உனக்கு 100 டெய்ல் இருந்தா தான் அவர காப்பாத்த முடியும். அப்படி கூட காப்பாத்துறது கஷ்டம் தான்." அவளுக்கு வந்து புரிஞ்சுது. சரி இவன் வந்து விடமாட்டான்னு சொல்லிட்டு. கிரீன் கலர் டீமனோட கைய பிடிச்சுட்டு சொல்றா, "நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க லவர் வந்து இந்த மாரி ஒரு ஆபத்தான வாருக்கு போயிருக்காங்க. நீங்க வந்து அவர வந்து புரொடெக்ட் பண்ணணும்னு தானே நினைப்பீங்க." அதுக்கடுத்து அவ சொல்றா, "என்னோட உயிர குடுத்து நான் வந்து காப்பாத்துவேன். அதெல்லாம் வந்து அவரோட கனவுல தான் நடக்கும். அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன்." அதுக்கடுத்து லேன் சொல்றான், "ஓ! நீ ரெஸ்கியூ பண்ண மாட்ட." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்காங்க. அவங்க சண்டை போட ஆரம்பிக்கவுமே அங்கருந்து 98 பாக்ஸ் வந்து மெதுவா அப்படியே கிளம்பிடுதா. அவங்க 2 பேரும் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து அவங்க இல்ல. அத பார்த்தோனே திருப்பி 2 பேரும் சண்டை போடுறாங்க. "எல்லாமே உன் தப்பு தான். இல்ல உன்னோட தப்பு தான்." அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. கடியவன் சொல்றா, "சரி விடு. அவ வந்து போகட்டும். நம்ம வந்து அவள ஃபாலோ பண்ணி போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இங்க லீமிங்க காட்டுறாங்க. லீமிங் வந்து இன்னுமே அந்த பேரியர் வந்து உடைக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு ஷாவுபாய் வந்துருதான். ஷாவுபாய் பார்த்தோனே இவளுக்கு பெரிய ஷாக். என்னது இவன் தான் பண்ணான்ட்டு. இவ வந்து கேட்கிறா, "நீ தான் இதெல்லாம் பண்ணதா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அவனும், "லீமிங் ஆமா நான் தான் எல்லாமே பண்ணேன்." லீமிங் கேட்கிறா, "சரி அப்போ 98 ஃபாக்ஸ் எங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அப்போ 98 ஃபாக்ஸ் வந்து அப்போ உன் கூட இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஷாவுபாய் சொல்றான். "நீ ஏதாச்சும் பண்ணியிருப்ப. 98 ஃபாக்ஸ் எங்க சொல்லு?" அப்படின்னு சொல்லி லீமிங் கேட்கிறா. அதுக்கு ஷாவுபாய் சொல்றா,
நீ இனிமே நம்ப மாட்டேன்னு தெரியும். ஆனா நான் வந்து அவள எதுவுமே பண்ணல. நீ ஜின் சொல்ற பொய்களெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்பிட்டு இருக்காத. நான் என்னோட லைஃப்லயே லவ் பண்ண ஒரே பொண்ணுனா நீ மட்டும் தான். ஜிம்மி சொல்றா, "நீ எல்லாமே இப்படி நடிக்கிறது என்னோட வந்து ப்ரீடுக்காண்டி தானே. என்னோட ஹாஃப் ப்ரீடும் உனக்கு வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ நம்புறதுக்காண்டி நான் என்ன எல்லைக்குனாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவுபாய் சொல்றான். அந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டோடனே ஷாவுபாய், "உனக்கு என்னதான் ஆச்சு? நீ வந்து ரொம்ப பயங்கரமா இருக்க. நீ பேசுறது எல்லாமே வந்து சரியில்லை" அப்படின்னு சொல்றான். ஷாவுபாய் பின்னாடி திரும்பி சொல்றான், "நீ வந்து இங்கேயே இரு. உன்னோட லிட்டில் ஸ்டோன் கூட இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாது. எப்போ வருவேன்னு சொல்லிட்டு நீ இங்கேயே வெயிட் பண்ணிட்டுரு." சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் அவன். இனிமேல் நைன்டேல் ஃபாக்ஸோட அண்ணனை நம்ம அண்ணன்னு சொல்ல வேண்டாம். அவன் பேர் வந்து யூயி. நம்ம யூயின்னே சொல்லிக்கலாம். யூயி வந்து இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கான் வாரில். சண்டையில் வந்து திருப்பி அவன் மேலே புல்லட் படுற மாதிரி வரவுமே நைன்டேல் ஃபாக்ஸ் வந்து அவளை காப்பாற்றி தான் விடுறா. அவளுக்கு திருப்பி வந்து ஒரு டெயில் மறைஞ்சிருக்கும் எப்படியும். அவன் அதுக்கப்புறம் 2 பேரும் நேரில் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி 2 பேரும் பேசிட்டு இந்த மாதிரி காசை வந்து அவன் கையில் கொடுத்துட்டு இந்த மாதிரி இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நெக்ஸ்ட் டேயும் ஒரு வார் போகிறாங்க. திருப்பியும் வந்து அவனுக்கு குண்டடி படும்போது கரெக்டாக அவள் தான் வந்து காப்பாத்துறா. நெக்ஸ்ட் டே காசு எடுத்து அவன் கையில் கொடுக்குறான். இதே மாதிரியே நடந்துட்டு இருக்கு. ஜென்ரலி ஷாவுபாய் காட்டுறாங்க. ஜென்ரல் சொல்லிடுறான் ஷாவுபாய் கிட்ட, நம்ம தான் லீமிங்கை பிடிச்சி வந்து ஒரு நாள் கிட்ட ஆச்சுலாம், நம்ம இதுக்கு வந்து எந்த ஸ்டெப்புமே மூவ் பண்ணாமல் இருக்கோம். நைன்டேல் ஃபாக்ஸ்க்கு வந்து லேனும் அதுவும் க்ரீன் கலர் டீமுன்னு வந்து கார்டியனாக கூடயே இருக்காங்க. அதை கேட்டது வந்து அவன் சொல்கிறான், இல்லை நம்ம வந்து லீமிங்கோட ஹெல்ப் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நைன்டேல் ஃபாக்ஸோட கோரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்மளால் வெளியே எடுக்க முடியாது. அதோட பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் அது வந்து கோரை வந்து வெளியே வரும். இப்போ ஜின்னை பார்க்கறதுக்கு லேன் வந்து வாரான். லேனை பார்த்ததும் ஜின் கேட்குறான், எதுக்கு திருப்பி வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லேன் சொல்கிறான், அந்த நைன்டேல் ஃபாக்ஸ் வந்து நான் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேக்கா. அவள் வந்து ஜியூ உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி புல்லட்ஸ் எல்லாமே வந்து அவள் வாங்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு தடவையும் புல்லட்னால காயப்படும் போது ஒரு வால் எல்லாமே மறைஞ்சிக்கிட்டே வருது. அவள் அப்படி இறந்துட்டானா வந்து நீ வந்து என்னையும் ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்டவொடனே ஜின் சொல்கிறான், லீமிங் எதுவுமே தடுக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, லீமிங்கா தான் எங்கே போனானே தெரியல. அதை கேட்டோடனே ஜின் வந்து அங்கேருந்து கிளம்பிடுதான். லேன் வந்து கேட்குறான், நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போகிறான். கேம்ப்ல வந்து நைன்டேல் ஃபாக்ஸும் ஜியும் வந்து மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ரொம்ப பேசுகிறத பார்த்துட்டு 2 பேரும், "பரவாயில்ல, நீ ரொம்ப லக்கி தான். உன் ஒய்ஃப் வந்து நீ பார்க்க டெய்லியும் வராங்களே" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து நைன்டேல் ஃபாக்ஸ் சொல்லிட்டு, நாங்கள் இன்னும் கல்யாணம் முடிக்கலை அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து சோல்ஜர், கல்யாணம் முடிக்கலையா, பரவாயில்ல, நான் வந்து உங்களை மிஸ்டர்ஸ் கமாண்டர் ஒய்ஃப் தான் சொல்வேன் அப்படின்னு சொல்கிறா. நைன்டேல் ஃபாக்ஸ் வந்து ஜியோ பற்றி சொல்கிறா. நம்ம 2 பேரும் வெளியே போவோமா அப்படின்னு கேட்கும்போது, சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வெளியே போகலாமா, எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் இப்போ ப்ரொமோட் ஐட்டம்ல இப்போ நேரம் வந்து வெளியெல்லாம் கொண்டு கூட்டு போக முடியும். லீமிங் வந்து இன்னுமே இந்த கேவில் தான் மாட்டிட்டு இருக்கா. இங்கே ஜின் வந்து அவளை தேடி அவன் இருந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது, ஆனால் அங்கே லீமிங் இல்லை. இப்போ அந்த நைன்டேல் ஃபாக்ஸும் ஜியும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வெளியே எங்கே வந்திருப்பாங்கன்னா, அவன் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி எனக்கு வீடு எல்லாமே வாங்கி தருவேன்ட்டு. இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு வந்து கூட்டு வந்து காட்டுறான். அந்த வீடு வந்து நைன்டேல் ஃபாக்ஸ் வந்து ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அவன் கேட்குறான் நைன்டேல் ஃபாக்ஸை பற்றி, உனக்கு வந்து இந்த வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அவளும், அவனுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, யார் வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து அவன், இனிமேல் வந்து நம்ம வீடு தான், நீ வந்து என் கூட கஷ்டப்பட வேண்டாம், உனக்கு வந்து சிட்டிலேயே ஒரு பெரிய வீடு வந்து நான் வந்து கெட்டி கொடுத்துருவோம், நீ ரொம்ப ஹாப்பியாக தானே இருப்ப. அதுக்கு வந்து அவள் சொல்கிறா, இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி பெரிய வீடெலாம் வேண்டாம், எனக்கு வந்து உன் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அவன், இல்லை எனக்கு வந்து பாஸ்ட்டில் தான் வந்து என்னால் அவ்வளோ பெரிய வீடு வந்து என்னால் வந்து கொடுக்க முடியல உனக்கு, சாப்பாடும் வந்து என்னால் ஒழுங்காக கொடுக்க முடியல, ஆனால் இப்போ வந்து நான் கமாண்டராக ப்ரொமோட் பண்ணியிருக்கேன், பாஸ்ட்டில் தான் என்னால் நல்லா பார்த்துக்க முடியல, ஆனால் இப்போ அப்படி கிடையாது, நான் வந்து இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மேன் ஆகிட்டேன், அதனால் வந்து உனக்காண்டி என்னால் எதுனாலும் பண்ண முடியும். அவன் வந்து அங்கேயே நீண்டாம் போட்டு, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, அவளும் வந்து கண் கலங்கி ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. இங்கே நடக்கிற எல்லா சம்பவத்துமே கிரீன் கலர் டீமனும் லேனும் வந்து எதிர் வீட்டு மாடில இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நைன்டேல் ஃபாக்ஸ் இப்போ எதுவும் ஒரே ஒரு டெயில் மட்டும்தான் இருக்குது. நைன்டேல் ஃபாக்ஸும் அவனும் வந்து உள்ள அந்த வெட்டிங் செரமனி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவன் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கவும் வந்து ஒருத்தன் கூப்பிட்றான், அந்த மாதிரி கமாண்டர் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, அவனும் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போகிறான். அவன் உள்ளே வந்ததுமே கேட்குறா, என்னாச்சுன்னு கேட்கும்போது, அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், இல்லை இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு வார் வரும் போல், நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்கிறா, இன்னொரு வாரா, இல்லை நான் வந்து உங்களை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு அவனும், இல்லை நான் வந்து சீக்கிரமாக வந்துடுவேன், நீ வந்து எனக்கு நீ கவலைப்படாத, நான் வந்து உனக்கு அதுவும் இல்லாமல் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து உனக்கு ட்ரெஸ்ஸும் வாங்கி தருவேன், அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அவள் சொல்கிறா,
"நீ வந்து பேட்டில் உனக்கு ஏதாச்சும் ஆயிட்டுனா நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், "நீ வந்து கவலைப்படாத. இந்த ஒரே ஒரு பேட்டில் தான். இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு பேட்டிலுக்குமே போமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கு அதுவும் சரி அப்படின்னு சொல்லி தலையாட்டுறா. அதுவும் இல்லாம நான் உனக்காண்டி வந்து காசு வந்து நெறைய வச்சிருக்கேன். அது உனக்கு தேவைன்னா அத நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு அவளும் சரின்னு சொல்றா. அவன் போறதுக்கு முன்னாடி வெளிய வச்சு ஒரு ஹக்கி குடுக்கான். ஹக்கி குடுத்துட்டு, "இங்க பாரு எனக்காண்டி வெயிட் பண்ணு. நான் வந்து கண்டிப்பா திருப்பி வருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கெளம்புறான் இந்த இடத்த விட்டு. ஆனா இந்த நைன் டெயில் ஃபாக்ஸ்க்கு வெறும் ஒரே ஒரு டெயில் தான் இருக்கு. அவனுக்கு வந்து இப்போ ஒரு அடி பட்டுச்சுன்னா, அவன் வந்து காப்பாத்துனான்னா அவ உயிரோட இருக்க மாட்டா. அவன் போன காருக்கு பின்னாடியே வந்து இவளும் ஃபாக்ஸா மாறி வந்து ஓடி போறா. அப்ப யாரோ இவள பிடிச்ச மாரி காட்டுறாங்க. யாருன்னு தெர்ல. இப்ப இந்த கேம்ப்ல காட்டுறாங்க. அந்த ஹெட் சொல்றான். இந்த பேட்டில் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ வந்து நல்லா யோசிச்சுக்கோ. அவன் வந்து எனிமி ஆள் வந்து ஒரே நேரத்துல 3 கேம்ப்ப வந்து தோற்கடிச்சுட்டான். நீ தைரியமா இருக்கியா? அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அவனும் ஆமா அப்படின்னு சொல்றான். சரி வந்து ரொம்ப லேட் ஆயிட்டு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அவங்க 2 பேரும் போற வழியில பேசிட்டு இருக்காங்க. இவன்லாம் எப்படி எல்லா பேட்டிலுமே வின் பண்ணான்னு தெரியல. இவன்லாம் சோல்ஜரா இருக்க மட்டும் தான் லாயக்கு. இவன் எப்படி லீடர் ஆவான்? இவனுக்கு அதுவும் இல்லாம லீடர் மாரியும் இல்ல இவன். ரொம்ப வீக்கா இருக்கான் இவன். கண்டிப்பா இவன் இந்த பேட்டில தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு போறாங்க. இது எல்லாமே அவனும் கேட்டுட்டு தான் இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் கேட்கும்போது கோவம் தான் வருது. ஆனாலும் எப்ப என்ன பண்ண முடியும்? அவன் தான் ஹெட் ஆச்சே. சரி அப்படியே கேம்புக்கு வெளியே காட்டுறாங்க. ஷாவுபாயும் ஜெனரல் வந்து வெளிய பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஷாவுபாய் சொல்றான், "இந்த உலகத்திலே வந்து எது ரொம்ப கொடூரமான விஷயம் தெரியுமா?" இப்ப ஷாவுபாயோட பாஸ்ட்ல காட்டுறாங்க. ஷாவுபாய் வந்து ஒரு கிங் கிட்ட வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த கிங் கிட்ட போய் சொல்றான், "இந்த மாரி நான் வந்து அவர கண்டுபிடிச்சிட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து அவன் சொல்றான், "3 பகல் 3 ராத்திரி எதுவுமே பார்க்காம வந்து நீ அவன கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்க. நீ நான் வந்து ஜெனரல் வந்து ஆனா எதுவுமே தெரியல அவனுக்கு. அவன் வந்து எந்த வேலையுமே ஒழுங்கா பார்க்க மாட்டேக்கான். அதனால நான் வந்து அவன வேலைய விட்டு தூக்கிட்டேன். நான் வேணா உனக்காண்டி ஒரு டீல் வச்சிருக்கேன். உனக்கு வந்து ஓகேன்னா நீ வேணா ஜெனரலா மாறலாம் வார்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த கிங் வந்து நெறைய ஆசை வார்த்தைகள்லாம் சொல்றான். இந்த மாரி நீ வந்து ஜெனரலா மாறலாம். அதுக்கப்புறம் இன்னும் ப்ரமோட் ஆகலாம். இன்னும் ப்ரமோட் ஆகி நீ வந்து கிங்கா கூட மாறலாம். நீ வந்து நெறைய காசும் வந்து சம்பாதிக்கலாம். உனக்கு நெறைய பவரும் கிடைக்கும் அதனால. நீ யாருமே வாழாத வாழ்க்கைய வந்து நீ வாழலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைகள் சொல்றான். அத கேட்டவுடனே ஷாபாய்க்கும் வந்து ஆசையாயிருது. அவனும் உங்களோட கண்டிஷனுக்கு வந்து நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கிறான் ஜெனரல் ஆகுறதுக்கு. அத கேட்டவுடனே அந்த கிங்கும், சரி பரவாயில்ல நீ அதுக்குள்ளயும் ஒத்துக்கிட்டியே அப்படின்னு சொல்றான். அந்த கிங்குமே ஒரு வேம்பயர் தான். கிங் வந்து கேட்குறான். சரி இப்ப லீமிங் கூட எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது, பரவாயில்ல இப்போ ஓகே தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், என்னால இன்னுமே வெயிட் பண்ண முடியாது. எனக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே வந்து கேட்கவும் வேண்டாம். எனக்கு வந்து சீக்கிரமா அந்த பியர்ட் வந்து வேணும். வந்து லீமிங்க வந்து முழுசா நம்ப வச்சுட்டியா? வந்து உனக்காண்டி கண்டிப்பா தருவாளா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து அவளும், தருவா. அவ வந்து என்னைய ஃபுல்லா நம்புறா அப்படின்னு சொல்றான். ஆனா ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே அவனும், சரி கிட்ட வந்து என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். அவன் கிட்ட வந்து சொல்றான். லீமி என்னைய நம்புறா. அதுவும் இல்லாம அவ வந்து எனக்கு நெறைய பவர்ஸும் குடுப்பா. அதுவும் இல்லாம அவளோட ப்ரீடும் குடுப்பா. அது வந்து வேற விஷயம். ஆனா வந்து அதுக்கு முன்னாடி நீங்க இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திய வச்சு அவன் கழுத்திலேயே குத்திருந்தான் ஷாவுபாய். இத பார்த்து சுத்தி உள்ள எல்லா வவ்வாலுமே ரொம்ப பயப்படுது. அவனும் வந்து வேம்பயரா மாறிடுறான். சுத்தி இருக்க எல்லாருமே வந்து மண்டி போட்டு அவனுக்கு மரியாதை குடுக்குறாங்க. இப்ப அந்த லேனையும் கிரீன் கலர் டீமனையும் காட்டுறாங்க. அந்த லேன் வந்து ஒரு மூட்டைய எடுத்து கீழ போடுறான். உள்ள இருந்து ஏதோ அசைஞ்சுட்டு இருக்கு. என்னன்னு சொல்லி கிரீன் கலர் டீமன் போய் பார்க்கும்போது, உள்ள பார்த்தா நைன் டெயில் ஃபாக்ஸ் வந்து இவன் தான் பிடிச்சு வச்சிருக்கான். அதான் உள்ள இருக்கு. அவ வந்து சொல்றா, "திருப்பி நீங்க தானா?" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து கிரீன் கலர் டீமன் சொல்றா, "உனக்கு வெறும் ஒரே ஒரு டெயில் மட்டும் தான் இருக்கு. இப்ப அதுவும் வந்து இப்ப இழந்துட்டோம்னா என்ன ஆகும்னு தெரியுமா உனக்கு? நீ வந்து செத்துருவ." அப்படின்னு சொல்றா. அத கேட்ட உடனே அவ சொல்றா, அவர் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. இனிமேல் எந்த ஒரு பேட்டிலுக்கு மாட்டேன்ட்டு." அதுக்கு லேன் சொல்றான், "ஓ! அப்ப வந்து இப்ப நீ இறந்துட்டன்னா வந்து அவன் என் கூட வாழ்வானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கிரீன் கலர் டீமன் வந்து நைன்டெயில் ஃபாக்ஸ் கிட்ட போயிட்டு சொல்றா, "நீ எதுவும் பயப்படாத. அவன் வந்து சேஃபா திரும்பி வந்துருவான்." அப்படின்னு சொல்றா. அதுக்கு வந்து அந்த நைன்டெயில் ஃபாக்ஸ் சொல்றா, "இல்ல சிஸ்டர் உனக்கு தெரியாது. இந்த வார் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல. ஆனா வந்து அவர் சேஃபா வருவாருன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வந்து தூரத்துல இருந்தே பார்த்துக்கட்டுமா?" அப்படின்னு சொல்றா. லான்ஸ் சொல்றான், "நான் வந்து நம்ப மாட்டேன். நீ வந்து தூங்கு போ. நான் உன்னை எப்பவும் வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்றான். இங்க வந்து கிரீன் கலர் டீமன் கூட தான் வந்து அந்த நைன்டெயில் ஃபாக்ஸும் தூங்கிட்டு இருக்கா. ஆனா அவ தூங்கல. முழிச்சு தான் இருக்கா. கிரீன் கலர் டீமனும் தூங்காம வந்து அவ என்ன பண்றான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அவள்ட்ட எந்திரிக்க போற மாரி போவும், கிரீன் கலர் டீமன் என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல ஒண்ணும் இல்ல சிஸ்டர்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுக்கா. இவ எங்கேயும் போக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிரீன் கலர் டீமன் வந்து அவ மேல கைய போட்டு நல்லா படுத்துக்கிறா.
இப்ப அந்த கொலை காட்டாங்க ஜின்னு வந்து நடந்துட்டு இருக்கான். அப்ப ஜின்னு வந்து அவன 4 அடி போட்டு வந்து கேட்கறான், இந்த மாரி லீவிங் எங்கன்ட்டு. அவன் நேரா வந்து ஷாபாய் கிட்ட வந்து ஷாபாய் கழுத்த நெரிச்சுட்டு கேட்கான். இப்ப எங்கன்னு சொல்லு லீவிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் வந்து சிரிக்கிறான். சிரிச்சுட்டு, நீங்க வந்து எதுவும் இன்ஃபர்மேஷனுக்காண்டி தான் வந்திருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஜின் சொல்றான், "நீ எதுவும் தேவையில்லாம பேசாத. ஒழுங்கா சொல்லு லீவிங் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு வந்து அவன் சொல்றான், "நான் எப்படி லீவிங் எதுவுமே பண்ண முடியாது. அவ எங்க போனான்னு எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்றான், "நீ என்ன பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அவன் சொல்றான், "இல்ல நான் என்ன பண்ண முடியும்? எங்களோட 2 பேர் விதியும் தான் இப்போ ஒண்ணா வந்து இணைஞ்சு தானே இருக்கு. என்னால அவள கொல்லலாம் முடியாது" அப்படின்னு சொல்றான். ஷாவுபாயும் சின்னும் வந்து சண்டை போடுறாங்க. அப்போ வந்து ஷாபாய் சொல்றான், பரவாயில்ல. நீ வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சில பரண்டிடுறான். அவன் சொல்றான், நீ வந்து வின் பண்ணிட்ட தான். ஏன்னா லீவிங் இப்ப வந்து லவ் பண்ணல. நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டக்கா. ஆனா வந்து அவ உன்னையுமே லவ் பண்ணல. உன்னை தம்பியா தான் பார்க்குறா. ஆனா நீ தான் வந்து அவளுக்காண்டி எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்க. ஆனா கடைசியில என்ன அமையுதுன்னு பார்த்தியா? உன்கிட்ட வந்து இப்போ ஒண்ணுமே இல்ல." அப்படின்னு வந்து சொல்றான் அதுக்கு. "ஷாவுபாய், உன்னோட விதியில வந்து நீ எழுதி வச்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. நானே உன்னை கொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். ஓகே குட்டீஸ், இந்த எபிசோட் அவ்வளோதான். இப்போ லீமி வேற அங்க மாட்டிட்டு இருக்கா. அத வந்து அவ எப்படி வெளிய வரப்போறா? எப்படி ஜின் கண்டுபிடிச்சு அவள காப்பாத்த போறான்? அதுவும் இல்லாம நைன்டீல் ஃபாக்ஸ்க்கு வேற இப்போ ஒரே ஒரு டெயில் தான் இருக்கு. இப்போ வந்து கிரீன் கலர் டீமன் வந்து அவ கூட இருக்கா. ஆனா அங்கருந்து அவ எப்படி தப்பிச்சு அவன காப்பாத்த போறா? அதுவும் இல்லாம அவள்ட்ட இப்போ ஒரு டெயில் தான் இருக்கு. அப்படிங்கும்போது அவளுக்கு ஏதாச்சும் குண்டடி பட்டுச்சுன்னா அவ வந்து கண்டிப்பா இறந்துருவா. அப்படி இறந்துட்டான்னா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வரப்போற எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். நீங்க வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சைடுல இருக்க பெல் ஆப்ஷனையும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய் குட்டீஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.